வணக்கங்க. பட்டுக்குட்டி கருப்பர் அமுதமிக்கல் சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னால் ஒரு முட்டை குழம்பு தாங்க. முட்டை குழம்பை வந்து நம்ம பணியார கல்லில் ஊற்றி முட்டை பணியார குழம்புன்னு வச்சு காட்டியிருக்கோம். அப்புறம் வந்து முட்டையை வந்து அவிச்சிட்டு அப்படியே கீறி கறி குழம்பு மெத்தடில் செம்மையாக இருக்கும். அது நான் வச்சு காமிக்கல, ஒரு நாளைக்கு வச்சு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து எப்படி வச்சுருக்கோம்னா, முட்டையை புத்து ஊற்றி, அதாவது குழம்ப வந்து வெங்காயம் தக்காளியை வந்து அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா தக்காளியை வந்து முழுசாக போடக்கூடாதுங்க. அடித்து போட்டு தாளி கீழே போட்டு கிண்டி அப்படி வச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப லாங்காக போட்டால் வீடியோ நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் சிம்பிளாக வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாதம், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்படி இருக்குன்ட்டு வாங்க செய்கிறத காமிக்கிறேன். முட்டை குழம்பு ரெடி பண்ண மண்கடாய் வச்சுட்டேங்க கேஸில். கேஸ் ஆன் பண்ணி மண்கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க. இதுக்கு சோம்பு தான் போட்டு தாளிக்கணும். சோம்பு போட்டு தாளித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்புறம் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு தக்காளியை வெள்ளை பகுதியை எடுத்துகிட்டு அடித்து வச்சுருக்காங்க. அப்புறம் அரை மூடி தேங்காய், அதுவும் அடிச்சிருக்கு. சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பில்லை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டேன். வெந்துருச்சு. தேங்காய் விடுதல் சேர்ப்போம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இது முட்டை குழம்புனால கொஞ்சம் வாசமாக இருக்கணும்னு வீட்டில் வச்ச ஈரக்கத்தூள் ஒரு ஸ்பூன் பாருங்கள். முட்டை குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்ற போகிறேன். நம்ம உடச்சி ஊற்றின முட்டை அப்படியே பப்பிள்ஸ் மாதிரி வந்து எவ்வளோ அழகாக கிடக்கு பாருங்க. அப்படி இப்படியே கிடக்கும். இது வந்து அப்படி இப்படியே இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். செம்மையாக இருக்குங்க. இறக்குனோடனே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சீக்கிரம் வைக்கலாம் இந்த முட்டை குழம்பு. அவசரமாக நீ எங்கேயாவது கிளம்பணும்னா உடனே இந்த முட்டை குழம்பு வைக்கலாங்க. மல்லி மாவு நான் போடையில் உங்கள்கிட்ட காமிக்கலை, ஆனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் போட்டாச்சு. நல்லா ருசியான குழம்புங்க இது. சட்டுன்னு வைக்கலாம். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. நன்றிங்க.